ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMIல ஈஸியா வாங்கலாம் ஏசி. லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். லயன் சாக்கோ டேட்ஸ். ஹெல்தி அண்ட் டெலிஷியஸ். ஆதவர்ஜுனா சொன்னது சரியா தப்பா எனக்கு தெரியாது. ஆதவர்ஜுனாவுக்கு என்ன தெரியும் ரஜினியை பற்றி என்பதும் நமக்கு புரியாது. ரஜினிக்கும் ஆதவர்ஜுனாவுக்கும் உள்ள உறவுல துரைமுருகனை கிண்டல் பண்ணி கலைஞருடன் சேர்த்து மேடையில் பேசிய ரஜினி, அதை பார்த்து கைத்தட்டிய திமுக தலைவர். தான் வந்துவிட முடியாது, தான் ஒரு வேலையும் செய்யவில்லையே என்ற பயத்தில் திமுக தலைமை அப்பொழுது மூப்பனாருடன் சேர்ந்து ரஜினிகிட்ட போய் நீங்கள் ஒரு குரல் கொடுங்கன்னு கேட்டாங்க. இவங்க கமிஷன், கரப்ஷன் என்றெல்லாம் சொன்ன எதிர்க்கட்சி தலைவர் அதையே இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவரை சொல்ல வச்சுட்டாருன்னா, ஆளும் மாநிலத்தில் 5 ஆண்டுகளாக கஞ்சாவும் எங்கு பார்த்தாலும் இருக்குத. அதிகாரபூர்வமாக அரசாங்கத்திற்கு வர வேண்டிய காசு வருவது டாஸ்மாகில், அதிகாரபூர்வமற்று வருவது எங்கே போய் சேருது? கல்லாப்பட்டி சிங்காரம் என்ற விஷயத்தை மட்டுமே இருப்பதனால் திறமை வேறு பக்கம் செலுத்தப்படுகிறது. வடிவேல் அவர்கள் நேற்று ஒரு மேடையில் பேசுகிறாரு, திமுகவை அழிக்கணும்னு சொல்லி வரவங்க எல்லாருமே அழிஞ்சு போயிடுறாங்க, 5000 ரூபா கொடுத்துட்டாங்கன்னு ஒப்பாரி வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. கொடுத்த வேலை கூலிக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு திரை கலைஞர் எங்கு கொடுத்தாலும் வேலை செய்வாங்க தானே. விஜயகாந்தை அவர் மனதில் வச்சுக்கிட்டு யாரோ பேசினாங்க, அவங்கெல்லாம் இதுமாரி போயிட்டாங்கன்னு சொல்கிறாரு. அவர்கள் தான் திமுக கூட்டணிக்கு வந்திருக்கிறாங்க என்பதும் அவர்களுக்கு அதிகமான தொகுதிகள் கொடுக்கப்படுகிறது என்பதும் வடிவேலுக்கு தெரியுமா தெரியாதான்னு நமக்கு தெரியாது. அதனால் வாய்க்கு வந்ததை பேசிட்டு போனால் திருப்பி அடிக்கும். வடிவேல் பேசுவதெல்லாம் திருப்பி அடிக்குது. சவரனுக்கு 1000 ரூபாய் கம்மி, கிராமுக்கு 150 ரூபாய் கம்மி. இந்த மாதிரி ஆஃபர் எல்லாம் லலிதா ஏன் கொடுக்கறது இல்ல? கோல்ட் ரேட்டை எப்படிங்க குறைக்க முடியும்? 500 ரூபாய் நோட்டை 400 ரூபாய்க்கு தர மாதிரி இருக்கு. கோல்ட் ரேட்ல டிஸ்கவுண்ட்னாலே வேஸ்டேஜ்ல ஏத்திருக்காங்கன்னு தான் அர்த்தம். சார் வணக்கம் சார். வணக்கம். நேற்று தாவேக்கா ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தாங்க. ஒரு 4 கோரிக்கைகளை முன் வச்சு, சட்ட ஒழுங்கு சரியில்லை, இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதில் ஆதவர்ஜுனா பேசின விஷயம் என்னென்னா, ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரும்போது திமுக மிரட்டினாங்க வரக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் எங்கள் தலைவர் அதிகமாக தாண்டி வந்திருக்கார் அரசியலுக்கு, அவரோட மன வலிமையை நம்ம பாராட்டணும் அப்படின்னாரு. ரஜினியை உண்மையிலே திமுக மிரட்டினாங்களா? அந்த விஷயம் இருக்கா? இல்லை, அதுக்கு முன்னால் நேற்று அவங்க நடத்தியிருக்காங்க தமிழ்நாடு எங்கும் ஆர்ப்பாட்டம்னா, அதை பற்றி பேச நீங்கள் விரும்பினா அதை மதித்து தமிழ்நாடு எங்கும் சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு எதற்காக சொன்னாங்க? என்ன, தாம்பரத்தில் ஒரு இளம்பெண்ணு, அதற்கப்புறம் மாணவி அங்கே வேடநத்தத்தில் தூத்துக்குடி பக்கம், அதற்கு பிறகு ஒவ்வொரு இடத்துலையும் அதே மாதிரி பைக்கில் சேஸ் பண்ணிட்டு போய் பிள்ளைங்களை பாலியல் பலாத்காரம் பண்ணுவது, இது எல்லாவற்றிலும் என்ன அரசு சாரா அயோக்கியர்கள் இதை செய்தாலும் அரசில் அமர்ந்திருக்கக்கூடிய காவல்துறை அந்த வட்டாரங்களில் என்ன செஞ்சிச்சு? நிகழ்வுகளுக்கு பிறகும் கூட ஒன்றும் செய்யலை, சரியாக செய்யலை என்ற விஷயங்களெல்லாம் நாட்டில் பரவலாக போயிட்டுருக்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே தூத்துக்குடியில் நடந்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், பெற்றோர் சொன்ன பிறகும் காவல்துறை போய் நடவடிக்கை எடுக்கலை என்பதற்காகத்தான் காவல்துறை அதிகாரியவே இடைநீக்கம் செய்கிறாங்க அரசாங்கம். அப்போது இவர்களுக்கெல்லாம் தலைமை தாங்கக்கூடிய அரசாங்கத்திற்கு என்ன கட்டுப்பாடு இருக்குது நிர்வாகம் மேலே? சட்டம் ஒழுங்கு என்னத்த லட்சணத்தில் இருக்குது? அதனால தானே அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, அதுதானே ஆர்ப்பாட்டத்துக்கு முக்கியம் என்பதை நீங்கள் முதல்ல கேட்கணும். புரியுதுங்களா? அடுத்து அதே விஷயத்துக்கு ரஜினிக்கு வாங்க. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதாக சொன்னார், நமக்கு எல்லோருக்கும் தெரியும். சொல்வதற்கு முன்பொழுது என்னெல்லாம் சொன்னார்? CAA முஸ்லீம்களை ஓரங்கட்டுது என்பதற்காக, பழிவாங்குது என்பதற்காக மோடி கொண்டு வந்திருக்கிறாருன்னு எல்லோரும் கேட்கும்போது, கிடையவே கிடையாது, அப்படி யாருமே பாதிக்கப்படலை, அப்படி பாதிக்கப்பட்டால் நான் தான் முதல்ல குரல் கொடுப்பேன் என்பதெல்லாம் சொன்னார். ஸ்டெர்லைட்டில் போய் பார்த்துட்டு அங்கே மக்கள் போராடினாங்கன்னு சொன்னால் வன்முறை பண்ணினாங்க, அதனால தான் சுட்டாங்க என்று சொன்னார். புரியுதுங்களா? இந்த அளவுக்கு பாஜக ஆதரவாக, இன்னமும் சொல்லப்போனால் ரஜினியை கொண்டு வந்து விட்டோம் என்று அமித்ஷாவுக்கு வாக்குறுதி கொடுத்தார் ஆடிட்டர் குருமூர்த்தி. அப்போ இப்படி எல்லாமே அவர்கள் திட்டமிட்டு பாஜக மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்ட ரஜினி, அரசியலுக்கு வருகிறோம் என்று சொன்னார் ரஜினி, ஆன்மீக அரசியல்னு அதற்கு பெயரும் கொடுத்த ரஜினி. புரியுதுங்களா? அப்படிப்பட்டவர்
எப்படிப்பட்ட சூழலில் அதிலிருந்து திரும்ப பெற்றுக்கொண்டார் என்பது தான் அடிப்படை கேள்வி. ஆதவ அர்ஜுனா சொன்னது சரியா தப்பா எனக்கு தெரியாது. ஆதவ அர்ஜுனாவுக்கு என்ன தெரியும் ரஜினியை பற்றி என்பதும் நமக்கு புரியாது. ரஜினிக்கும் ஆதவ அர்ஜுனாவுக்கும் உள்ள உறவில் மிரட்டப்பட்டாரா இல்லையா என்று சொன்னாரா என்பதும் நமக்கு புரியாது, தெரியாத விஷயம். ஆனால் என்ன நடந்தது என்று பார்க்கும் பொழுது இத்தனையும் செய்த ரஜினி அண்ணாத்தே அப்படின்னு படம் புக்கானாரா இல்லையா? அப்போது தான் இங்கே தொடர்ந்து பரப்புரை மக்கள் மத்தியில் வரணும், கட்சி ஆரம்பிக்கணும் என்று உறுதியாக இருந்த ரஜினி ஹைதராபாத்துக்கு அண்ணாத்தே அப்படின்னு சொல்லி போட்டு ஷூட்டிங் கூட்டு கொண்டு போட்டாரா இல்லையா? ஷூட்டிங்கில் வச்சுக்கிட்டு 4 பேருக்கு கோவிட் வந்துருச்சு என்பதாக சொல்லி, நமக்கு தெரியாது உண்மையாக இல்லையா, சொல்லி அதன் மூலமாக என்ன அந்த ஷூட்டிங் நிறுத்தப்பட்டதா இல்லையா? அதற்கு பிறகு அவரை அமெரிக்காவுக்கு கூட உங்களுக்கு அனுப்புகிறோம், உங்களுக்கு மருத்துவமனைக்கு என்று அந்த தயாரிப்பாளர்கள் கேட்டுக்கொண்டாங்கன்னு செய்தி வந்துச்சு. அப்படியே என்ன அவருக்கு அவருடைய பலவீனத்தை அறிந்து யாரோ அவர் திரைப்படக்காரர் என்பதனால அவருக்கு ஒரு நல்ல விலையில் என்ன அவர் நடிப்பதற்கு காசும் கொடுத்ததுனால அண்ணாத்தே அப்படின்னு சொல்லி போட்டு அவர் போயிட்டார் என்பது ஒரு மனிதன் வேகமாக ஒரு வேலையை செய்ய வரும்பொழுது ஃபியூஸை பிடுங்குவது போலத்தான். இதை வைத்து கொண்டு சொன்னாரா ஆதவ அர்ஜுனான்னு நமக்கு தெரியாது, புரியுதுங்களா? ஆனால் இது நமக்கு தெரிந்த ஒரு விஷயம். இவ்வளோ உறுதியாக இருந்த ரஜினியை ஒவ்வொருத்தரையும் பலவீனம் பார்த்து என்ன ஆட்சியாளர்கள் தங்களுடைய என்ன திரைத்துறை வாய்ப்புகள் மூலமாக, தயாரிப்பு வாய்ப்புகள் மூலமாக என்ன செய்கிறார்களா என்ற கேள்வி நாட்டில் சகஜமாக வந்த கேள்வியை தான் சொல்லியிருக்காரே தவிர புதிதாக ஏதாவது மிரட்டலுக்கு சொன்னாரா அவருக்கு தெரியுமா? நமக்கு தெரியாது. இல்லை, திமுக இப்போ மிரட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ரஜினி அவர்கள் இப்போ திமுக குடும்பம் கூட ரொம்ப சகஜமாக பழகிட்டு இருக்காரு, படங்கள் தொடர்ந்து பண்ணுறாரு. இப்போ அவருமே 96லேயே போல்டாக பேசுகிறாரு. இதை பற்றி பேசியிருப்பார்ல, ஏன் 96ல் போல்டாலாம் அவர் பேசிட்டாருங்கிறதுனாலலாம் மாற்றம் வரலைங்க. அது ஒரு பொய்யான மாயையான என்ன ஒரு செய்தி தமிழ்நாடு எங்கும் பரப்பிட்டு இருக்கிறீங்க எல்லாரும். உண்மை என்னன்னா, அப்பொழுது ஜெயலலிதா ஆட்சியை பார்த்து மக்கள் முடிவு எடுத்துட்டாங்க. ஜெயலலிதா ஆட்சி அந்த 91லிருந்து 96 வரை நடக்கும் பொழுது அது ஆதிக்கம் செலுத்தியாகவும் அட்டுழியம் செய்ததாகவும் அராஜகம் செய்ததாகவும் நாட்டில் பேர் இருக்கும் பொழுது எதிர்த்து போராடியது திமுக அல்ல. நக்கீரன் என்ற வார ஏட்டில் வந்த இங்கே ஒரு ஹிட்லர் என்ற காசுப்பு எழுதிய தொடர் கட்டுரைகள் எதிர்க்கட்சியாக இருந்தது. 94ஆம் ஆண்டு ஜான் தாமஸ் ஏழுமலை பஞ்சமி நிலமைப்புக்காக போராடியதனால் ஒரு பெரிய இயக்கம் மாறி ஜெயலலிதா ஆட்சிக்கு எதிராக கட்சி சார்பற்ற செயற்பாட்டாளர்கள் நாங்கள்லாம் ஈடுபட்டு உள்ள நிகழ்வு நடந்தது. 95ஆம் ஆண்டு கொடியங்குளத்தில் அரசு தரப்பிலிருந்து ஆதிக்க சாதி போல என்ன வேலைகளை எல்லாம் செய்த பிறகு அந்த பாதிப்பிலிருந்து எழுந்து மக்கள் இயக்கமாக அது ஆனது. அதுவும் நாங்கள் சமூக செயற்பாட்டாளர்கள்லாம் ஈடுபட்டது, புரியுதுங்களா? இதனால் திமுகவை தவிர்த்து எல்லோரும் ஈடுபட்டு எதிர்க்கட்சியாக செயல்பட்ட அப்பொழுது துணிந்து திமுக தெருவுக்கு வராத காரணத்தினால் மாற்றாக வேறு வழியே இல்லை தமிழ்நாட்டில் என்பதனால் திமுக வருவதற்கு உறுதியான ஒரு சூழலில் தான் வந்துவிட முடியாது, தான் ஒரு வேலையும் செய்யவில்லையே என்ற பயத்தில் திமுக தலைமை அப்பொழுது மூப்பனாருடன் சேர்ந்து ரஜினிகிட்ட போய் நீங்கள் ஒரு குரல் கொடுங்கன்னு கேட்டாங்க. இவங்க தன் பயத்தில். உண்மை என்னன்னா, இதற்கு மாற்றாக இதுன்னு தமிழ்நாடு மக்கள் முடிவெடுத்துட்டான். ரஜினி ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாதுங்கிற ஒரு வார்த்தையினாலெல்லாம் தமிழ்நாட்டில் 5 கோடி மக்கள் இல்லை 3 கோடி மக்கள் ஓட்டு போட்டான்னு சொன்னால் அதை விட மாயை, பொய், பச்சை பொய் இருக்காது. அது அன்றைய ரஜினி. அதற்கு பிறகு நான் சொன்ன ரஜினி மோடி ஆதரவாக, பாஜக ஆதரவாக, ஆடிட்டர் குருமூர்த்தியினுடைய வழிகாட்டலில் செயல்பட்ட ரஜினி. அதற்கு பிறகு என்ன பட ஷூட்டிங்கை ஒட்டி தன்னுடைய அரசியல் புகுதலை வாபஸ் வாங்கிய ரஜினி. அதற்கு பிறகு ஏவாவேலு மூலமாக சொல்லி கட்சிக்குள்ளேயே திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய முரண்பாடுகளை என்ன துரைமுருகனை கிண்டல் பண்ணி கலைஞருடன் சேர்த்து என்ன மேடையில் பேசிய ரஜினி. அதை பார்த்து கைத்தட்டிய திமுக தலைவர். சரிதானா? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கைத்தட்டலை, அப்போ சிரித்தார். அப்போ விழுந்து சிரித்தார். இப்போ கையை சொன்னார்.
இப்படி வந்து கைகள்னாலையும் உடல் மொழினாலையும் அழகாக நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பல விஷயங்கள் சொல்கிறாரு. எடுத்துக்கொள்ள முடிஞ்சால் எடுத்துக்கலாம், இருக்குதுங்களா? அப்படி வந்து திமுக சார்பாக போயிருக்கிற ரஜினி இப்படி வந்து ஏன் போனார் என்ற விஷயம் இருக்குல்ல, உள்ளார்ந்த ரீதியில் கருத்து ரீதியாக அவர் சொன்ன விளக்கங்கள் தான் நிற்கிது இன்னமும். அவர் சிஏஏ பற்றி சொன்னது, ஸ்டெர்லைட்டை பற்றி சொன்னது, பாஜக ஆதரவை சொன்னது, மோடியை புகழ்ந்து சொன்னது, ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் உலாவியது என எல்லாம் தான் நிற்கிது. அந்த ரஜினியை காணவில்லையே என்பதனால ஆதவ அர்ஜுனா அவருக்கு தெரிந்த செய்திகள்னு சொல்லியிருக்கலாம், நமக்கு தெரியாது. சரி சார், தொடர்ந்து ஒரு வாரத்தில் பாலியல் வன்கொடுமை வந்து நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு வந்து அரசு தரப்புலேருந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை, மௌனம் காத்தே வந்துக்கிட்டு இல்லையே. அரசு தரப்பு சும்மா இருக்குது, மௌனம் காக்குதுன்னு சொன்னால் பொய். தமிழ்நாட்டில் ஒரு வாரம், ஒரு மாதம், 2 மாதம், 6 மாதம் கஞ்சாவும் மெத்தப்பெட்டும் வந்துச்சுன்னு சொன்னால், தமிழ்நாடுங்க உலாவிச்சுன்னு சொன்னால், அதிகாரபூர்வமாக நாங்கள் போட்ட போதை வந்து டாஸ்மாக் கடை தானே. அதிகாரபூர்வம் மற்ற போதை யார் போட்டது? முத்ரா துறைமுகத்திலிருந்து மோடி போட்டதுன்னு சொல்லி சுமனாச்சு சொல்வது என்பது தமிழ்நாட்டில் அப்போ காவல்துறை இருக்கிறதா இல்லையா, நிர்வாகம் இருக்கிறதா இல்லையா என்ற கேள்வி எழுப்பிடும். புரியுதுங்களா? அதனால் அதிகாரபூர்வமாக சொல்ல முடியல திமுக தலைமையால். அதே சமயத்தில் தமிழ்நாட்டுக்குள்ள இப்படி கஞ்சாவும் என்ன குட்காவை கொண்டு வந்து மேடை சட்டமன்றத்திற்குள் காட்டிய எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சராக வந்த நாளிலிருந்து 5 ஆண்டுகளாக நடக்கு. அப்போ 5 ஆண்டுகளாக நடக்குன்னா தெரிந்தும் அனுமதிப்பது என்பதில் அதிகாரிகள் யார் யார் எவ்வளவு வாங்கினாங்க, கமிஷன், கரப்ஷன் என்ன என்றெல்லாம் சொன்ன எதிர்க்கட்சி தலைவர் அதையே இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவரை சொல்ல வச்சுட்டாருன்னா, அதில் அதிகாரிகள் பங்கில் இருந்து அரசியல் வியாதிகளுக்கு எவ்வளவு போச்சு, இதை மக்கள் பேச ஆரம்பிச்சாச்சு. புரியுதுங்களா? அதனால் நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இரவு முழுக்க உட்கார்ந்துருக்காங்க சாலை மறியலுக்கு. அங்கே ஒருத்தர் அந்த சமூகத்தை சேர்ந்தவரையே அனுப்புகிறாங்க, ஒரு ஆய்வாளரை, அப்படி சமூகத்தை சொல்லி அமுக்கிறதுன்ட்டு. அப்போ அவரும் போய் ஹரிஹரம் போய் அவரை மிரட்டுறாரு. பையங்களை மிரட்டினா கூட கொஞ்சம் எந்திரிச்சிட்டாங்க. எல்லா சமூகமும் சேர்ந்துக்கிட்டாங்க, யாதவர் சமூகம் மட்டும் இல்லாமல் எல்லா சமூகமும் சேர்ந்துக்கிட்டாங்க. சேர்ந்து சாலை மறியல் பண்ணுறாங்க. பாஜக அதிமுக எதிர்க்கட்சி பயன்படுத்த வந்துச்சுன்னு சொல்லலாம். கூட்டணி கட்சியில் உள்ள சிபிஎம்ஐ சேர்ந்த எஸ்எஃப்ஐ வந்து கடுமையாக முழக்கம் போடுறாங்க. விசிகா துண்டுகளுடன் வந்து போராட்டம் நினைக்கிறாங்க. நீங்கள் உடனே அறிவாலயத்தில் விசிகாவுக்கும் என்ன சிபிஎம்முக்கும் இன்னும் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு வரவில்லை என்பதனால்னு கணக்கு போடக்கூடாது. யதார்த்தத்தில் எல்லா மக்களும் வந்தாங்க என்பதாக பார்க்கணும். இரவு முழுக்க நடக்கு. அவர்கள் சொல்லுவதே பெற்றோர் காணவில்லை பிள்ளையன்னு சொன்ன பிறகே உடனடியாக செயல்படாததுனால தான் என்ன அங்கே வந்து கொலை நடந்திருக்குது, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு, பாலியல் பலாத்காரம் நடக்கலைன்னாங்க. ஆனால் கடித்து கொதறி இருக்கிறான். அவன் செய்தவன் யாருன்னு பிடிச்சாச்சு. 4வது வீட்டுக்காரன். அவன் 24 மணி நேரம் கஞ்சாவில் இருப்பான், அந்த ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போது கஞ்சாவும் மெத்தப்பெட்டும் குட்காவினுடைய தொடர்ச்சியாக, குட்காவில் குற்றம் சாட்டிய எதிர்க்கட்சி தலைவர் ஆளும் மாநிலத்தில் 5 ஆண்டுகளாக கஞ்சாவும் எங்கு பார்த்தாலும் இருக்குதே. அதிகாரபூர்வமாக அரசாங்கத்திற்கு வர வேண்டிய காசு வருவது டாஸ்மாகில், அதிகாரபூர்வமற்று வருவது எங்கே போய் சேருது என்ற கேள்விகள்லாம் இருக்குது. அதனால் மிகவும் மோசமாக நிர்வாகத்தை கட்டுப்படுத்துவதற்கு எந்த தகுதியும் இல்லை, அதற்கான என்ன சொரணை இல்லை என்று எல்லோரும் சொன்னால் நான் ஒத்துக்கிட மாட்டேன். நல்ல திறமை உள்ளவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மிகவும் சிறந்த திறமைசாலி. 24 கட்சி இல்லைன்னு சொன்னால் கூட்டணியாக மிகவும் சரிக்கட்டல் செய்து சேர்க்க முடியாது. அடம்பு பிடிச்ச காங்கிரஸையும் அகில இந்திய ரீதியிலேயே பிளவு ஏற்படுத்தி அதை வெல்ல முடியாது. அதனால் மிகவும் தன்னுடைய திறமையை எல்லாம் நிர்வாகத்தை நடத்துவதற்கு காட்டாமல் வேறு எங்கோ இந்த விஜய் சொல்கிற மாதிரி மூலதனத்தை போட வெளிநாடு போகிறாரா, மூலதனத்தை வந்து எடுப்பதற்கு வெளிநாடு போகிறாரா, மூலதனத்தை போட போகிறாரா என்று கேட்ட மாதிரி வரவு 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 கல்லாப்பட்டி சிங்காரம் என்ற விஷயத்தை மட்டுமே இருப்பதனால் திறமை வேறு பக்கம் செலுத்தப்படுகிறது. திறமை நிர்வாகத்தை சட்ட ஒழுங்கை காப்பாற்ற செலுத்தப்படவில்லை. வாங்கும் பணத்தில் எடுத்த பணத்தில் ஒரு சிறு பகுதியை மக்களுக்கு கொடுத்தால் போதும் என்ற எண்ணத்தில் தான் என்ன காசை வந்து கொடுத்து ஓட்டை வாங்கிடலான்னு நினைக்காங்க. அப்படித்தான் தமிழ்நாட்டு மக்களா என்பதை மக்கள் தான் நிரூபிக்க போகிறாங்க.
வடிவேல் அவர்கள் நேற்று ஒரு மேடையில் பேசுகிறாரு, திமுகவை அழிக்கணும்னு சொல்லி வரவங்க எல்லாருமே அழிஞ்சு போயிடுறாங்க, 5000 ரூபா கொடுத்துட்டாங்கன்னு ஒப்பாரி வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் தொடர்ந்து இந்த திமுக மேடைகளில் வந்து இந்த திரை பிரபலங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது? என்ன கனெக்ஷன்? இல்லை அப்படி இல்லை, ஒரு முறை ஒரு திரைப்பிரபலம் வந்தாலும் அதைத்தான் ஊடகங்கள் பெருசாகவும் போடுறாங்க. ஏன்னா 100 பேர் வந்து திரைப்பிரபலம் அல்லாதவங்க வந்து பேசினாலும் போடுறதில்ல. அதனால் அது வந்து தவறான புரிதல் நான் நினைக்கிறேன். வடிவேலு சொன்னார்னா வடிவேலுக்கு எந்த அளவுக்கு அரசியல் விஷயங்கள் தெரியும்னு நமக்கு தெரியாது. இல்லை, இப்போ அதிமுகவில் அதிக அளவு திரைப்பிரபலங்கள் வந்து பேசுனது இல்லைல்ல. விந்தியா வராங்க, திரைப்பிரபலம் சொல்லிடலாமே. கௌதமி வராங்க, கடுமையாக பேசுகிறாங்க பெண்கள் விஷயத்தில், திரைப்பிரபலம் சொல்லிடலாமே. கட்சியில் இருக்காங்கல்ல. கட்சியில் இருக்காங்க. ஓ, வடிவேலு கட்சியில் எல்லாம் வராருங்கிறீங்களா? அவர் வந்து கொடுத்த கூலிக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு திரை கலைஞர். எங்கு கொடுத்தாலும் வேலை செய்வாங்க தானே. உங்களுக்கு திரைப்பட கலைஞர்கள் திரைப்படம் எடுப்பதற்கு மட்டும் என்ன காசு வாங்கி கொண்டு வேலை செய்கிறாங்கன்னு நினைக்கக்கூடாது. திரைக்கலைஞர்கள் எல்லோருமே பாலின வேறுபாடு இல்லாமல் ஒரு கடையை திறக்க சொன்னீங்கனாலும் அமௌண்ட் கேட்பாங்க. ஒரு நடன நிகழ்ச்சி தலைமை தாங்க சொன்னீங்கனாலும் அதற்கு இவ்வளவு தொகைன்னு கேட்பாங்க. புரியுதுங்களா? அதனால் பேசுவதற்கு எவ்வளவு கொடுத்தாலும் வந்து பேசிட்டு போகிறாங்க. அரசியலுக்கும் காசு. அரசியல் மேடைகளில் எப்பொழுதுமே அரசியல் கட்சிகள்லேயே பேச்சாளர்களுக்கு கொடுப்பாங்களே, அது வழமையானது தான் தமிழ்நாட்டில். அதனால் அது பெரிய விஷயம் இல்லை. என்னன்னா 5000 ரூபா கொடுத்ததில் வயத்தெரியறது என்பது 5000 ரூபாய் அரசாங்கம் கொடுத்தும் மக்கள் திமுகவுக்கு விசுவாசமாக இல்லையே என்று திமுக தலைமை வருத்தப்பட்டு வைத்தெரியுதுன்னு சொல்கிறாரா? நமக்கு புரியல. எதிர்கட்சி ஐயோ 5000 கொடுத்துட்டாங்க, 5000 ஓட்டை எடுத்துகிட்டு போயிட்டாங்க என்று வைத்தெரியுதுன்னு சொல்கிறாரா? இவருக்கு என்ன அரசியல் தெரியும்னு தெரியல. ஏன்னா அது அரசாங்கம் கொடுத்தது, வடிவேலுடைய காசு, நம்ம காசு எல்லாம் சேர்ந்து. புரியுதுங்களா? அது வந்து திமுக தலைமையிலிருந்து எடுத்த காசில் ஒரு பகுதியை கொடுப்பது அல்ல. சரிதானா? அதனால் வடிவேலுக்கு என்ன தெரியும் தெரியாது என்பது வந்து நமக்கு புரியல. ஆனால் வடிவேலு சொல்லும் பொழுது தன் வீட்டுக்கு எதுக்கு வந்து அலுவலகம் போட்டு இருந்த ஒரு பெரிய தலைவரை, மறைந்த திராவிட திரைப்பட கலைஞரை நடிகர் சங்கத்தில் தலைமை ஏற்று நடிகர் சங்கத்தினுடைய கடன்களையெல்லாம் அடைத்த பெரிய அளவுக்கு மிகச்சிறப்பாக பொது விஷயங்களில் ஈடுபாடு கொண்டவர் என்ற மகத்தான பெயர் பெற்ற, மறைந்த பிறகும் தினசரி நூற்றுக்கணக்கான பேர் வந்து உணவு அருந்திட்டு போவாங்க என்ற அளவுக்கு அவருடைய அலுவலகம் பிரபலமானதை, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக உறுதியாக நின்றவரை விஜயகாந்தை அவர் வந்து மனதில் வச்சுக்கிட்டு யாரோ பேசினாங்க, அவங்கெல்லாம் இதுமாரி போயிட்டாங்கன்னு சொல்கிறாரு. அவர்கள் தான் திமுக கூட்டணிக்கு வந்திருக்கிறாங்க என்பதும், அவர்களுக்கு அதிகமான தொகுதிகள் கொடுக்கப்படுகிறது என்பதும், அதனால் பிற திமுகவில் தொடர்ந்து இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் வருத்தப்படுகிறார்கள் என்பதும் வடிவேலுக்கு தெரியுமா தெரியாதான்னு நமக்கு தெரியாது. அதனால் வாய்க்கு வந்தது பேசிட்டு போனால் திருப்பி அடிக்கும். வடிவேல் பேசுவதெல்லாம் திருப்பி அடிக்குது. நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம் சார்.